என்ன ராணி இப்படி பண்ணிட்ட? இது நானா எடுத்த முடிவு இல்லக்கா. நடந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கே தெரியும்ல. வேற வழி இல்லாம தான் அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சுக்கா. என் அண்ணி தான் கொஞ்சம் அவசரப்பட்டு என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா என் மாமியார் வீட்டுல சமாதானம் பேச என் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் அங்கதான் போறோம். வரேன். சமாதானம் பேச போயிருக்காங்களா? என்னம்மா சொல்ற நீ? என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? என்ன சொல்றீங்க? என்னம்மா உன் புருஷன் மாமனார் மாமியார் 3 பேரையும் ஊரே பார்க்கும்படி போலீஸ் தூக்கிட்டு போயிருக்கு. நீ என்னடா சமாதானம் பேச போயிருக்காங்கன்னு சொல்ற? என்னம்மா சொல்றீங்க? போலீஸ் வந்து கூட்டு போனாங்களா? ஆமாம்மா, காலையிலே போலீஸ் ஜீப் வந்தது. போலீஸ்காரெல்லாம் தடதடன்னு இறங்கி வீட்டுக்குள்ள போயிட்டு ராணியோட மாமனார் மாமியார் ஆகாஷ கழுத்தை பிடிச்சி இழுத்து வந்து ஜீப்ல ஏற்றிட்டு போயிட்டாங்கம்மா. உன் புருஷன் தான் கொஞ்சம் திமிருனா போலீஸ் 2 தட்டு தட்டி அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரோஜாவும் புருஷனும் குழந்தைய தூக்கிட்டு வீட்டை போட்டுட்டு எங்க போயிட்டாங்க. ஐயோ, இவ்வளவு நடந்திருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ கேஸ் கொடுக்கலையாமா? நீ கேஸ் கொடுத்து தான் அவங்கள அழைச்சிட்டு போனதா நாங்க நினைச்சோம். அப்ப நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? பண்ணி என்ன பண்றது இப்போ? ராணி, நம்ம முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போவோம் வா. தப்பே பண்ணாத ஒருத்தனை போட்டி இப்படி அடிக்கிறீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்கா? இங்க நியாய தர்மத்தை விட பண செல்வாக்குக்கு தான் மரியாதையா? யோ, போய் ஒழுங்கா உட்காரியா. குடும்பமே சேர்ந்து வாழ வந்த பொண்ணை அடிச்சு விரட்டி விட்டுட்டு நியாய தர்மம் பேசிட்டு இருக்கியா? நாங்களும் என் பையனை எந்த தப்பு பண்ணலங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. என் பையனை அடிக்காதீங்க. ஐயோ, அவனை அடிக்காதீங்க, விட்டுருங்க. அம்மா, தவம் இருந்து பெத்த புள்ளமா இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. பெத்த வயிறு பத்தி எரியுதுமா. என் புள்ளைய அடிக்காதீங்க, விட்டுடுங்கம்மா. பேசாம அங்க போய் உட்காருங்க. வயசானவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். உங்களையும் உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன். உங்க கால்ல வேணாலும் விழறமா, என் புள்ளைய அடிக்காதீங்க. பாரா, இது வரைக்கும் நீ வாங்கினது வெறும் சாம்பிள் தான். எங்களோட போலீஸ் அடிய இனியும் உன் உடம்பு தாங்காது. நான் சொல்றத ஒழுங்கா கேளு. பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறேன். இனியும் வரதட்சணை கேட்டு அவளை குடும்பப்படுத்த மாட்டேன், வீட்டை விட்டு விரட்ட மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போ. முடியாது. நீங்க பணம் செல்வாக்கு காத்துறவா என்ன அடிச்சு பயமுறுத்தி பணி வைக்கலாம்னு இருக்கீங்களா? அது நடக்கவே நடக்காது. இவ்ளோ வாங்கியும் நீ இன்னும் வழிக்கு வர மாட்டேங்கிறியே. இன்னும் ரவுண்ட் கட்டினா தான்டா நீ வழிக்கு வருவ. ஐயோ மேடம், மேடம் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. அவனை விட்டுருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண, வந்துடுறோம். யாருமா நீ இங்க வந்து கூச்சல் போட்டுட்டு இருக்க? என் பேர் ராணிங்க, அவரோட வைஃப். அவனோட வைஃப் நீதானா? ஏங்க அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? பாவி பொண்ணாடி, நீ பண்றதையெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க வந்து நாடகம் ஆடுறியா? என்ன சொல்றீங்க அத்தை? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறியா? எதுக்காக இங்க வந்த? என் பையன் அடி வாங்குறத பார்த்து சந்தோஷப்படலாம்னு வந்தியா? போ வெளியே. யோ, ஸ்டேஷன்ல ஏன் முன்னாடியே இந்த மிரட்டுறியே? வீட்ல உன் மருமகளை என்ன கொடுமைப்படுத்திருப்ப உன்ன? மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், அடிக்காதீங்க. வயசானவங்க கூட பார்க்காம எப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்கெல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. எதுக்கு இவங்கள ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்க? என்னமா நீ? இவங்களும் இவங்க பையனும் தான் உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு உன் சார்பா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மேலிடத்துல இருந்து வேற பிரஷர். அதான் அப்பன் அத்தா புள்ளன்னு எல்லாரையும் மொத்தமா தூக்கிட்டு வந்து உள்ள வச்சிருக்கேன். நீ என்னடானா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற? ஐயோ, நிஜமாவே உங்களுக்கு வந்த புகாருக்கும் ராணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. புகார் கொடுத்தது யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஆமா, நீ யாரு? இவங்க என்னோட அண்ணி மேடம். புகுந்த வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, நீ எங்க வீட்ல வந்து இருந்தது என்னமோ உண்மைதான். அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி இவள அவங்க வீட்ல கொண்டு போய் விடலான்னு அவங்க வீட்டுக்கு போனப்பதான் அங்க இருந்து அவங்க சொன்னாங்க ஆகாஷ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு. அது தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அவரை விட்டுடுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த பொண்ணுக்காக தான் நாங்க ஆக்ஷன் எடுத்திருக்கோம். அவன் இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வச்சு வாழறேன்னு சொல்ற வரைக்கும் விட்டுறாதீங்கன்னு மேலிடத்துல இருந்து எங்களுக்கு பிரஷர். அதனாலதான் நாங்க ஆக்ஷன் எடுத்திருக்கோம். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மேடம். எனக்கு யாரும் கொடுமைப்படுத்தல. இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. தயவு செஞ்சு அவங்கள ரிலீஸ் பண்ணிடுங்க. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நாளைக்கு நீ வாழ போகும்போது உன்னை கொடுமைப்படுத்துவாங்கன்னு பயந்து போய் தானே இப்படி ஸ்டேட்மெண்ட் தர. நீ ஒன்னும் பயப்படாத. நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல ஆயுசு முழுக்க உன் பேருக்கு ஏத்த மாதிரி உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவா. வேண்டாம் மேடம் ப்ளீஸ்.
தப்பெல்லாம் என்னோடதுதான். அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. யாரோ ஏதோ சொன்னாங்க, நீங்க இப்படி ஆக்ஷன் எடுக்கிறதால இவங்களுக்கு தேவையில்லாம என் மேல தானே வெறுப்பு வரும். தயவு செஞ்சு இவங்களை விட்டுருங்க மேடம். என்னடி கெஞ்சி கூத்தாடி உன்னை ரிலீஸ் பண்ற மாதிரி டிராமா பண்ணி நல்ல பேர் வாங்கலாம்னு நினைக்கிறியா? இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன எவ்வளவு அடிச்சாலும் சரி, எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் சரி, நான் தாங்கிக்கிறேன். இவ சொல்றான்னு என்ன ரிலீஸ் பண்ணாதீங்க. ஐயோ அண்ணி, பாத்தியா எவ்வளவு திமிரா பேசுறான்னு? எனக்கு வந்த கம்ப்ளைண்ட் உண்மையா இருக்கணும் இப்ப புரியுது. நீ ஒன்னும் கவலைப்படாத. இவனா தேடி வந்து உன்னை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துற மாதிரி நான் ஒரு வழி பண்றேன். நீ வீட்டுக்கு போ. என்ன நீ இப்படி சொல்றாங்க? இன்ஸ்பெக்டர், இது எங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. நீங்களே பாத்தீங்கல்ல, அவர் வெளியில விடுங்கன்னு எவ்வளவு கெஞ்சியும் அவர் வேண்டான்னு கோவப்படுறாருன்னா அவர் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு அவரை வெளியில விட்டுருங்க. நீயும் பயந்து போய் தான் பேசுற. ஒண்ணும் பயப்படாத. நான் சொன்ன மாதிரி இவனே உங்க வீடு தேடி வந்து கூட்டிட்டு போவான். கான்ஸ்டபிள், இவங்களை அனுப்பு. மேடம் மேடம் நான் சொல்றது வெளிய கொஞ்சம் போங்கம்மா. கேளுங்க போங்கம்மா. மேடம், என்ன please மேடம். போய் உட்கார சொன்னா உட்கார மாட்டீங்களா? போய் உட்கார மேடம் சொல்றேன். சொல்றாங்கல்ல, எந்த தப்பு பண்ணலமா. யாரோ தப்பா புகார் கொடுத்திருக்காங்க. அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவரை விட்டுடுங்க. என்னடா அவங்க கிட்ட பேசும்போது ஐயோ, ஆகாஷ் அடிக்கிறாங்க அண்ணி. அவர் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறேன்னு அண்ணன் சொன்னாரு. ஆனா இப்ப நிலைமை வேற மாதிரி மாறிடுச்சு. இப்ப என்ன பண்றது அண்ணி? இதுதான் உங்க அண்ணன் பண்ண ஏற்பாடா இருக்கும் போல இருக்கு. இதை இங்க நின்னு பேசினா சரிப்பட்டு வராது. பேச வேண்டிய இடத்துல போய் பேசுவோம். வா வா ராணி. வெரி குட் செல்வம். நீ சொன்ன விஷயத்த கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் ராணி அவ புருஷன் கூட சேர்ந்து வாழ போறான்னு நீ சொல்றத கேக்குறப்ப மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? அன்னைக்கு வீட்டுல பிரச்சனைன்னு அவளை கூட்டிட்டு வந்தப்ப என் மனசுல ஒண்ணுமே தோணல. ஆனா அதுக்கப்புறமா ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரே கில்ட்டி கான்ஷியஸா இருந்தது. எங்க அப்பா கூட நீ இதுக்கு எப்படி சம்மதிச்சேன்னு கேட்டாரு. நல்ல வேளை இப்ப மறுபடியும் அவ புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு அந்த சேட்டு ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு நீ சொல்றத கேக்குறப்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா நந்தினி, இதுக்கெல்லாம் உண்மையிலேயே மதன் லால் சேட்டுக்கு தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். சேட்டு பிசினஸ் விஷயத்துல ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம ஃபேமிலி விஷயத்துலயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காருல்ல. பரவாயில்ல, அவருக்கு அடிதடி கட்ட பஞ்சாயத்து மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். ஆனா ஃபேமிலி விஷயத்த கூட பக்குவமா டீல் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்காரே. இரு நந்தினி, இந்த சந்தோஷமான விஷயத்தை இன்னொரு முக்கியமான ஆள்கிட்ட சொல்லு. பாசு சார், என் ரூமுக்கு வா. செல்வம், வாசு கிட்ட என்ன சொல்ல போற? சொல்றேன் சார். வா. சொல்லுங்க சார். அன்னைக்கு நந்தினி கிட்ட என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே குடும்பத்தை இழந்து வாழ வட்டியா இருக்கிறாங்கன்னு புலம்பிட்டு இருந்தல்ல, அதுவும் ராணி விஷயத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தல்ல. ராணி மறுபடியும் அவன் புருஷனோட சேர்ந்து வாழறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். இந்நேரம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து ராணியை கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படியா சார்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அன்னைக்கு ஏதோ என் மனசுல இருக்கிறத தப்பில்ல வாசு, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாங்கிறதுக்காக தான் உன்னை உள்ள வர சொன்னேன். ஓகே சார். என்ன இருந்தாலும் ராணி உனக்கும் தங்கச்சி இல்ல. என்ன இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க? என்ன பண்ண? நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இங்க வந்தீங்க? ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமையை பண்ணிருக்கீங்க. இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? பிரச்சனையை பெருசாக்குறீங்களே தவிர அதை சுமூகமா எப்படி முடிக்கணுங்கிற என்ன உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஏன் இப்படி மாறிட்டீங்க? அர்ச்சனா, கொஞ்சம் பொறுமையா இரு. நீ என்ன சொல்றங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எந்த தப்புமே பண்ணல. எது வரதாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அர்ச்சனா, ராணி பிரச்சனை இந்நேரம் சுமூகமா முடிஞ்சிருக்கும். ராணி மாமியார் வீட்டுக்கு போயிருப்பான்னு இப்பதான் செல்வம் என்கிட்டே வாசுகிட்டே சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க என்னடானா பிரச்சனையை சுமூகமா முடிக்கவே மாட்டீங்களான்னு கேக்குறீங்க. என்ன நடந்துச்சு? ராணியோட மாமியார் வீட்டுக்கு போல. ஆகாஷ் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்? என்ன அர்ச்சனா சொல்ற? ஆமாங்க, ஆகாஷ் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கு. நல்லபடியா முடிக்க வேண்டிய குடும்ப விஷயத்தை இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கீங்களே. மிரட்டி சாதிக்க ராணியோட வாழ்க்கை என்ன வியாபாரமா? குடும்பங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஆகாஷோட வீட்டாளுங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ அர்ச்சனா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆகாஷ் எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போனாரு? இதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. ஆகாஷ் போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சதை நான் என் கண்ணால பார்த்தேன். அவங்க அப்பா அம்மாவையும் மரியாதை இல்லாம நடத்துனாங்க. ஏங்க ஒரே அடியா ராணியோட வாழ்க்கையை அழிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அர்ச்சனா, ராணி. அண்ணா, காலையில ஆகாஷ் வீட்ல இருந்து வந்து என்ன கூட்டிட்டு போவாங்கன்னு நீங்க சொன்னப்போ நான் ஆச்சரியப்பட்டேன். அவங்க வந்து என்ன கூட்டிட்டு போறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பீங்க நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. என் கண்ணு முன்னாடி ஆகாஷ் அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. அதை என்னால பார்க்க முடியல, தாங்கிக்கவும் முடியலண்ணா. இப்படி பயமுறுத்தி மிரட்டி பணி வச்சுதான் அவர் என் கூட வாழணும்னா அந்த வாழ்க்கையில என்னென்ன சந்தோஷம் இருக்கும்? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டானா தயவு செஞ்சு ஆகாஷையும் அவங்க அப்பா அம்மாவையும் வெளியில விட சொல்லுங்கண்ணா. ராணி, நான் சொல்றத நம்பு. ஆகாஷா ஒரு குடும்பமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற விஷயம் இப்ப நீங்க வந்து சொல்லிதான் எனக்கே தெரியும். உன் விஷயமா அந்த மதன் லால் சேட் தான் நான் ஏற்பாடு பண்றேன், உன் தங்கச்சி தானா வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூட்டிட்டு போவாங்க பாருன்னு சொன்னாரு. எனக்கே தெரியாம என்கிட்ட கூட சொல்லாம அந்த சேட் தான் ஏதோ செஞ்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். செல்வம், அப்படிதான் இருக்கும். நீ உடனே சேட்டுக்கு ஃபோன் பண்ணு.
என்ன செல்வம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டாங்களா? தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணியா? சேட், என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? ஏன் இப்படி செஞ்சீங்க? என்ன செல்வம், ஏன் டென்ஷனா பேசுறே? டென்ஷன் ஆகாம வேற என்ன செய்ய சொல்றீங்க? இப்படி ஒரு காரியத்தை தான் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் போய் வேணாம் தடுத்து நிறுத்திருப்பேன். இதைத்தான் பெருசா சொன்னீங்களா? மாப்பிள்ளைய ஒரு குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமா ஸ்டேஷன்ல போய் நிக்க வச்சிருக்கீங்க. இதோட பின்விளைவுகள் என்னன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல செல்வம், அது வந்து வேணாங்க. நான் கூட நீங்க நல்லபடியா பேசி ஏதோ சமாதானப்படுத்த போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி மாப்பிள்ளை குடும்பத்தை மிரட்டி பார்த்திருக்கீங்க. செல்வம், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கோ. இனிமே பாரு, மாப்பிள்ளையும் அவங்க ஃபேமிலியும் உன் வீடு தேடி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன் தங்கச்சியை கூட்டிட்டு போவாங்கோ. ஐயோ, தயவு செய்து அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நீங்க உடனே ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி மாப்பிள்ளையும் அவர் குடும்பத்தையும் விட சொல்லுங்க ப்ளீஸ். என்ன செல்வம், நீ இது உனக்கு புதுசுன்றதால உனக்கு பதட்டமா இருக்கு. இவங்களையெல்லாம் இப்படிதான் மிரட்டி வைக்கணும். மாப்பிள்ளை கேத்த நம்ம கிட்ட காட்டக்கூடாதுல்ல. அர்ச்சனா கார்ஸ் ஓனர்னா யாரு, அவங்க செல்வாக்கு என்னன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. சொந்த பந்தம்லாம் உன் பேரை கேட்ட உடனே மிரள வேணாம். அதெல்லாம் ஒன்னும் பயப்பட வேணாம் செட். இந்த மாதிரிலாம் சொல்லி என்ன சமாதானப்படுத்த பார்க்காதீங்க. தயவு செய்து நீங்க ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி அவங்களை வெளியே விட சொல்லுங்க. உங்ககிட்ட போய் நான் குடும்ப விஷயத்தை சொன்ன பாருங்க. நீங்க உடனே ஸ்டேஷன் ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே செல்வம், நீ டென்ஷன் ஆகாதே. நான் உடனே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். சரி. இது எனக்கே தெரியாம நடந்த விஷயம். சேட் அவசரப்பட்டார். வாங்க ஸ்டேஷன் போலாம். வரணி, நல்ல காலம். சேட் ஃபோன் பண்ணதுனால விட்டாங்களா? கேஸ்ல ஒண்ணு போடல. வாயா, உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எந்த சேட்டு ஃபோன் பண்ணா? எவனும் ஃபோன் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலமா கவுன்சிலரை ஃபோன் பண்ண வச்சு என் தம்பி அப்பா அம்மாவையும் வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன். உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு என் தம்பிக்கும் அப்பா அம்மாக்கும் இந்த அவமானம் தேவையா? தப்பு பண்ண உன் தங்கச்சியை விட்டுட்டு என் தம்பியையும் அப்பா அம்மாவையும் உள்ள தூக்கி வச்சியே, இப்ப எங்க வந்த? போலீஸ் எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னு பார்த்து ரசிக்க வந்தியா? இத பாருங்க, சத்தியமா சொல்றேன், இந்த விஷயம்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஸ்டேஷன்ல நிக்க வைக்கணுங்கிறது என்னோட எண்ணமே கிடையாது. எனக்கே தெரியாம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என் ஃப்ரெண்டு செஞ்ச விஷயம் தான் இது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழிய போட்டு தப்பிக்கலான்னு பாக்குறியா? நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்பணுமா? சார், அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. நீங்களாவது நான் சொல்றதை நம்புங்க. நானும் ராணியா போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கல. ராணியோட விஷயத்தை என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நான் வருத்தப்பட்டு இருந்தேன். அவர் எனக்கு உதவி பண்றதா நினைச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாரு. மொத்தத்துல இது என் கைமீறி நடந்த விஷயம் தான். இருந்தாலும் நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரொம்ப அடிச்சிட்டாங்களா? தொடாத. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? இப்போ உங்ககிட்ட பணம் செல்வாக்கு அதிகாரம் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பண்ணுவியா? நாங்க பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? தப்பு பண்ணது உன் தங்கச்சி. அவளை வெட்டி போடாம என்னத்துக்கு உள்ள வைக்கிற? ஆகாஷ், நான் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. உங்ககிட்ட மட்டும்தான் ஆள் பலம் செல்வாக்கெல்லாம் இருக்கா? என்னத்துக்கு உள்ள வச்ச? நான் வெளியே வந்துட்ட பார்த்தல. தயவுசெய்து நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு ஆகாஷ். அன்னைக்கு ஏதோ வாக்குவாதத்துல நான் கோவப்பட்டு பேசி ராணியை வீட்டுக்கு கூட்டிட்டு போனது என்னமோ உண்மைதான். ஆனா நடந்த இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த அளவுக்கு கீழ்த்தனமா நான் செய்யறவனும் கிடையாது. என்ன நம்புங்க. ஆமா ஆகாஷ், நாங்க ஸ்டேஷன்ல இருந்து ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. உடனே இவர் சேட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு. அவர்தான் இந்த வேலை எல்லாம் பண்ணாராம். இவர் மேல எந்த தப்பும் இல்ல. தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் மறந்து மன்னிச்சிடுங்க ஆகாஷ். என்ன ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சது கூட நான் மறந்துடுவேன், மன்னிச்சிருவேன். ஆனா எங்க அப்பா அம்மாவை ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அவமானப்படுத்துறதுனால மன்னிக்கவே முடியாது. செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தையில பூசி முழுகலான்னு பாக்குறீங்களா? முடியாது. என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஆகாஷ் ப்ளீஸ், இது எனக்கும் அண்ணனுக்கும் தெரியாம நடந்த ஒரு விஷயம். தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. நீ பேசாத. காதலிச்சு கல்யாணம் பண்ணவளாச்சு உங்க விஷயத்துல என்ன பண்றதுன்னு கொஞ்சம் குழம்பிதான் இருந்தேன். அதுக்கு உங்க அண்ணனே ஒரு நல்ல முடிவை கொடுத்துட்டாரு. உனக்கும் எனக்குமான ஒரு விதோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம ஆயுஸ்க்கும் சேர்ந்து வாழ முடியாது. ஆகாஷ், என்ன வார்த்தையை சொல்லிட்டீங்க? தயவு செஞ்சு ஆத்திரத்துல வார்த்தையை விடாதீங்க. நான் வேணா நடந்த தப்புக்கு உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. எல்லா அவமானத்துக்கும் காரணமே நீதாண்டி.
கையில கால விழுந்து வந்து ஒட்டிக்கலாம்னு பாக்குறியா? அது நீ நடக்காது. ஆகாஷ் தயவு செய்து அவசரப்படாத சார். குடும்பத்துல பெரியவர் நீங்க தான். நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்க கூடாதா? எடுத்து சொல்லுங்களேன். மனுஷனையா நீ? சாதாரண மெக்கானிக்கா இருந்த நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன்னு பெருமைப்பட்டவன் நானு. ஆனா உன் தங்கச்சி இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு வந்ததுக்கு பறிஞ்சு பேசுனது மட்டும் இல்லாம இப்படி எங்களை கேவலப்படுத்திருக்கே. எங்க வீட்டு பொம்பளைங்களை ஸ்டேஷன் வாசல்ல மிதிக்க வச்சிட்டல. இப்படியாப்பட்ட உன்னை மன்னிக்கவே மாட்டேயா. இவங்க கிட்ட என்னப்பா பேச்சு? இப்படி அடிச்சு உதைச்சு குடும்பத்தை அவமானப்படுத்தினா பயந்து போய் உன்னை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்தணும்னு நினைச்சியா? அது மட்டும் நடக்காது. உனக்கும் எனக்குமான உறவு இதோட முடிஞ்சு போச்சு. இனி இந்த ஜென்மத்துல நம்ம சேர்ந்து வாழ முடியாது. வாங்க எல்லாரும்.